இப்போ ஒரு பிரைடல் புக்கிங்க்காக தான் கிளம்பியிருக்கேன். நம்மளுடைய லொக்கேஷன் வந்து வைரங்குப்பத்துலேருந்து எண்ணூருக்கு தான். அங்க தான் பிரைடல் புக் ஆயிருக்கு. என்னடா இவங்கள பார்த்தா பிரைடலுக்காக போடுற மாரியே தெரியலையே! எங்க ஃபேமிலியா ஏதோ ட்ரிப் போற மாரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆல்மோஸ்ட் கரெக்ட்டு தான். எண்ணூர்ல பிரைடல் புக் ஆனாலே எப்பவுமே ஃபேமிலியா தான் போவேன். ஏன்னா, அங்க தான் அம்மா வீடும் இருக்கு. பிரைடலும் அட்டெண்ட் பண்ண மாரியாவும் இருக்கும். அப்படியே ஒரு நாள் நைட் அம்மா வீட்ல ஸ்டே பண்ண மாரியாவும் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கேருந்து வந்துருவோம். எண்ணூர்ல ஆர்டர் இருந்தா மட்டும் தான் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரைடல் அட்டெண்ட் பண்ணவே போவேன். மத்தபடி வேற எங்கனா அட்டெண்ட் பண்ற மாரி இருந்தா குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். பாஸ்ட் வீடியோஸ்லலாம் என் பையன் என் கூடவே நான் சில பிரைடல் அட்டெண்ட் பண்ணும்போதெல்லாம் கூடவே இருந்திருக்கான். ஏன்னா, அவன் ரொம்ப குறும்புத்தனம் பண்ற பையனும் கிடையாது. ரொம்ப சைலண்ட் பாய் தான். நான் சொல்றத கேட்டு நடந்துப்பான்றனால தான் அவன கூட்டிட்டு போய் நானும் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாரியே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, குழந்தைங்கள கேர் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா, என்ன மாரி தான் நெறைய லேடீஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காகவும் அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல விட்டும் கொடுக்க முடியாது. ஒருத்தவங்க கீழ போயிட்டு நம்ம ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றத விட, நமக்கு புடிச்ச வேலைய நம்ம பண்ணோம்னா, நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அத தான் நானும் இப்போ பண்ணிட்டுருக்கேன். நம்மளுடைய பேஷனுக்கு சப்போர்ட் பண்ற நல்ல ஹஸ்பண்ட், நல்ல ஃபேமிலி இருக்கும்போது நம்ம லைஃப்ல என்ன வேணா பண்ணலாங்க. நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பிரைடல் விளாக் எப்படி அட்டெண்ட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். பாய்.